ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசி, குரு பகவானோட தனுசு ராசிக்கு வர்றதுதான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் சூரியனை குரு பார்க்குற சிவராஜ யோகம். அது சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு யோகங்களா சொல்லப்படுது. அதே மாதிரி செவ்வாயும் குரு பார்ப்பாரு. செவ்வாய் அதாவது குரு மங்கள யோகம். மங்களன் அப்படின்னா செவ்வாய்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணையிறது பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த யோகமும் இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த மார்கழி மாதத்துல 3 யோகங்கள் செயல்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசி ராசிநாயகன் செவ்வாய் பிருகுமங்கல யோகத்துல இருப்பாரு. அதே மாதிரி குருமங்கல யோகத்திலையும் இருப்பாரு. இது செவ்வாய்க்கு ரொம்ப நல்லது. அதாவது விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்களுக்கும். இப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க ராசியிலேயே சுக்கிரன் ஒரு 4 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் புதன் 13 நாள் இருப்பாரு. நல்லா நீங்க யோசனைகள் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதாவது புது புது யுக்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா லக்னத்துல 2 சுபர்கள் இருக்கும்போது நல்ல ஒரு இத்தனை நாளா இருந்த அந்த சோம்பேறித்தனம் அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள், அப்படியே சுறுசுறுப்பா பூஸ்டப் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிரனும் போகும்போது குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். பணவரவு தனவரவு நல்லா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி குடும்பம் ரொம்ப நாளா திருமணம் ஆகல, குடும்பம் அமையல அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல பிரகாசமா இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதாவது குழந்தைகளை நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கையாளுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்ப்பாரு. கணவன் மனைவி ஸ்தானம், கலத்தர ஸ்தானம்னு சொல்லுவோம், நண்பர்கள் ஸ்தானம். அதனால நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்ட இந்த காலகட்டத்துல பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்றேன் அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு செயல்படாது. அதனால நண்பர்கள்கிட்ட பணம் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அதெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பயணங்களால அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். பயணங்களால் ஆதாயங்கள், அதாவது வேலை நிமித்தமா இப்ப மதுரையில பிறந்திருக்கிறாருன்னா அவர் சென்னை, பெங்களூர் மாதிரியான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கும். அந்த 8ஆம் இடத்துல இருக்க 12ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதனால 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது வெளிநாடு பயணங்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிடுறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்க 10ஆம் இடம் இயல்பா இருக்குது. கேது பகவான் தான் இருக்கிறாரு. 10ஆம் அதிபதி சூரியன் குரு பார்வையில இருக்கிறாரு. அதாவது சிவராஜ யோகத்தோட இருக்கிறதுனால தொழில்கள் நல்லா அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். தொழில்கள் மேற்கொண்டு ஏதாவது புதிய தொழில்கள் பண்ணணும், ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா தாராளமா ஆரம்பிக்கலாம். மேற்கொண்டு ஏதாவது முதலீடு போடணும் அப்படின்னா கண்டிப்பா தாராளமா முதலீடு போடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த உதவிகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அரசு உத்தியோகம் அது தசாபுக்தி அடிப்படையில சொல்ல முடியும். உங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி மீதி எல்லா அமைப்புகளும் இந்த மார்கழி மாதம் நல்ல விதமாவே இருக்குது. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி.